இந்த வீடியோல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆர்டினரி பூ எப்படி பின்றதுங்கறத நம்ம பார்க்க போறோம். இதுல பாத்தீங்கன்னா கீ செயின் மாதிரி உங்களுக்கு தொங்கறக்கோசரம் போட்டுருக்கேன். நீங்க நார்மலாவும் பூ செஞ்சு ஏதாச்சும் ஒரு பிளாங்கெட் அந்த மாதிரி இத அட்டாச் பண்ணலாம். சோ இதுல பாத்தீங்கன்னா ஒரு சர்க்குலர் பார்ட் இருக்கு. அந்த சர்க்குலர் லூப் நீங்க ஃபர்ஸ்ட் பின்றத சென்டரா வச்சு நீங்க பெட்டல்ஸ் போடுவீங்க. இந்த ஒரு பெட்டல் போட தெரிஞ்சிட்டாலே உங்களுக்கு போதும். அதே மாதிரி திருப்பியும் நீங்க மத்த பெட்டல்ஸ் எல்லாம் போடணும். இது பாத்தீங்கன்னா எவ்வளவு கேப் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்க வந்து பெட்டல்ஸ் போட்டு வரலாம். சோ இந்த சைஸ்க்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 பெட்டல் வரும் மொத்தமா. சோ இது எப்படி போடலாம்ங்கறத இங்க பார்க்கலாம். சோ இதுக்கு பாத்தீங்கன்னா நான் ஒரு த்ரெட் எடுத்து ஃபர்ஸ்ட் எப்பவும் போலவே ஆரம்பிக்கிற மாதிரி நான் வந்து ஒரு ஸ்லிப் நாட் போட்டுக்கிறேன். போட்டுக்கிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம அந்த சர்க்கிள் போடுறதுக்கு ஒரு 6 செயின் ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறேன். நான் 1 2 3 4 5 6 செயின் ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறேன். சர்க்கிள்ங்கறனால நான் வந்து என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் லூப்குள்ள விட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா நடுவுல உங்களுக்கு சர்க்கிள் கிடைக்குது. இதுதான் உங்களுக்கு வந்து சென்டர் லூப். ஸோ இதுக்குள்ளார தான் நீங்க விட்டு விட்டு மற்ற பெட்டல்ஸ் போடணும். இப்போ நான் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு பெட்டல் போடலாம். அதுக்கு பாத்தீங்கன்னா 4 செயின் ஸ்டிச்சஸ் போட்டுக்கணும். 4 செயின் ஸ்டிச்சஸ் போட்டுட்டு 3 ட்ரிபிள் கிராஷே போடணும். ட்ரிபிள் கிராஷேக்கு 2 தடவை நூல் சுத்திட்டு இப்போ உங்களுக்கு லூப்ல இருக்க 2 லூப்பா நீங்க வந்து விட்டு வெளியே எடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் 2, அடுத்த 2, அதுக்கு அடுத்த 2. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு 3 ட்ரிபிள் கிராஷே போடணும். ஸோ நான் இங்க போடுறேன். 2 3. ஸோ 3 ட்ரிபிள் கிராஷே போட்டேன். ஆரம்பிச்ச மாதிரி இப்பவும் பாத்தீங்கன்னா 4 செயின் ஸ்டிச்சஸ் போட்டு உங்களுக்கு பெட்டலை முடிக்கணும். 2 3 4 செயின் ஸ்டிச் போட்டுட்டேன். போட்டுட்டு உங்களோட இந்த சென்டர்ல விடணும். இதுல வந்து எந்த ஸ்டிச் வழியாவும் விடுறது இல்ல. ஸோ இந்த சென்டர்ல விட்டு இங்க ஒரு நீங்க ஸ்லிப் ஸ்டிச் போடணும் இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல நீங்க ஸ்லிப் ஸ்டிச் போடணும். ஸோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதை இறுக்கி பாத்தீங்கன்னா ஸோ இதுல பாத்தீங்கன்னா பேஸ் வந்து எந்த ஸ்டிச்சஸ் வழியா விடுறதுல இந்த சென்டர்ல கிடைக்கிற இந்த கேப்ல விட்டு விட்டு பண்ணும். ஸோ பாத்தீங்கன்னா ஒரு பெட்டல் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இதே மாதிரி அடுத்த பெட்டல் போடுறேன். ஸோ 4 செயின் ஸ்டிச்சஸ், அப்புறம் 3 ட்ரிபிள் கிராஷே. இது எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த சென்டர்ல தான் விட்டு பின்றேன். நான் 1 2 3 ட்ரிபிள் கிராஷே போட்டோன்னே உங்களுக்கு வந்து 4 செயின் ஸ்டிச்சஸ் போடணும். போட்டுட்டு அந்த பெட்டல் எண்ட் பண்ணிடணும். எண்ட் பண்றதுக்கு நீங்க சென்டர்ல விட்டு நூலை வெளியே எடுத்து அதே நூலை அந்த லூப்ல இருக்க ஹூக்ல இருக்க லூப் வழியா விட்டீங்கன்னா அதுதான் உங்களுக்கு வந்து ஸ்லிப் ஸ்டிச்ங்கிறது. ஸோ பாத்தீங்கன்னா 2 பெட்டல் போட்டாச்சு. இதுல பாத்தீங்கன்னா இந்த சென்டர் சர்க்கிள் இப்போ இதுல பாத்தீங்கன்னா 2 தான் போடுற மாதிரி இருக்கு. இன்னொன்னு போடுற மாதிரி இருக்கு. இதுக்கு என்ன பண்ணணும், இது வந்து நீங்க இறுக்கிக்கணும். இந்த ஸ்டிச்சஸ் எல்லாமே இந்த சென்ட்ரல் இருக்க அந்த லூப்ல தான் போட்டிருக்கோம். ஸோ பாத்தீங்கன்னா நீங்க இந்த மாதிரி இருக்கலாம். இருக்குனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கேப் கிடைக்கும். ஸோ விட்டுட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கேப் கிடைக்கும். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு எவ்வளவு வருதோ பின்னலாம். இந்த சைஸ்க்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி 5 பெட்டல் கிடைக்கும். நான் மீதி 3 பெட்டல் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா கடைசி பெட்டல் போட்டுட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் 4 செயின் போட்டுட்டு 3 ட்ரிபிள் கிராஷே போட்டுட்டு அதுக்கப்புறம் 4 செயின் போட்டு வச்சிருக்கேன். முடிக்கிறதும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான். ஸோ சென்டரில் விட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடணும் நீங்க.
ஸோ இது போட்டுட்டு நீங்கள் வந்து இப்போ இதோடவே முடிக்கணும்னா என்ன பண்ணணும்னா ஒரு சிங்கிள் crochet போட்டுட்டு இந்த நூலை வந்து இங்கே கட் பண்ணி விட்டுறணும், அவ்வளோதான். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து இப்போ கீ செயின் மாதிரி போடணுன்னா நான் முதலே சொல்லியிருக்கேன். ஸோ 10 செயின் ஸ்டிச்சஸ் போட்டு உங்களுக்கு பண்ணணுன்னு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் இதோடவே கட் பண்ணுறேன். ஸோ ஒரு சிங்கிள் crochet போட்டுட்டு நான் இந்த நூலை கட் பண்ணி விட்டு இப்போ இந்த நூலை நீங்கள் வந்து இப்படி இறுக்கமா இழுத்துட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்க நூலை நீங்கள் கட் பண்ணி விட்டுடலாம். இது வந்து அந்த சென்டரில் நான் ஃபர்ஸ்ட் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது விட்ட நூல், அதையும் நான் கட் பண்ணி விட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பூ மாதிரி கிடச்சிருச்சு. இந்த ஒரு பெட்டல் ஒரு 2-3 தடவை போட்டு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் பெட்டல்ஸ் வேணாலும் நீங்கள் போடலாம். தேங்க்யூ.